பிரைஸ்லாம் மத்தியான வேலையில் கூட கர்த்தர் நம்மளோடு இடைப்படுவதற்கு அன்றைய ஸ்தோத்திரம். சின்ன ஒரு ஷார்ட்ஸ் மெசேஜ். பிலிப்பியர் 4:4. கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமாக இருங்கள். எப்போதும் சந்தோஷமாக அப்படி நம்ம இருக்கும். ஒரு நேரம் நமக்கு கஷ்டப்படும் வாழ்க்கையாக வருது, ஒரு நேரம் சிரிக்கிறோம், ஒரு நேரம் சந்தோஷம். அது மாதிரி மாறி மாறி தான் நம்மளுடைய கேரக்டர். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாங்க, எப்போதும் சந்தோஷமாக இருக்கணும். பிலிப்பியர் 4:4 சொல்லப்பட்டபடி எப்போதும் கஷ்டமோ நஷ்டமோ வியாதியோ மரணமோ வியாகுலமோ எது வந்தாலும், மரணமானாலும் விஷயமானாலும் கர்த்தருக்குள்ளே என்ன செய்யணும், எப்போதும் சந்தோஷமாக இருக்கணும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். அதுதான் தேவனுடைய மகிமை கூட நம்மளுக்கு மகிமைப்படுறாரு. நம்மளுடைய ஆண்டவர் மகிமைப்படுறாரு. அதே வசனத்தில் சங்கீதம் 16:8 சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தர் எப்போது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், நான் அசைக்கப்படுவேன். அப்போ தான் நம்ம முன்னால் வைத்திருந்தால் நம்ம அசைக்கப்படவே மாட்டோம், நம்ம வியாகுலப்படவே மாட்டோம், வேதனைப்படவே மாட்டோம். ஏன்னா அவர் எப்போதும் நமக்கு முன்பதாக அவர் வச்சிருக்கிறார். சிலர் அவரை விட்டுட்டு மற்றதுக்கெல்லாம் தேடி ஓடுவாங்க. அவர் எங்கேயோ இருப்பார், ஒரு புகையில். நம்ம பாடி எங்கெங்கேயோ அலைஞ்சி திரிவோம். அப்படி கிடையாது. கர்த்தரை நோக்கி பார்க்கணும், கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்கணும். எப்போது கர்த்தரை நமக்கு முன்பதாக ஃபஸ்ட்டு கர்த்தருக்கு தான் ஃபஸ்ட்டு கொடுக்கணும். அதுதான் நமக்கு எல்லாமே. ஃபஸ்ட்டு நம்ம முன்பதாக ஆண்டவர் தான் வச்சுருக்கணும். சிலெல்லாம் மனுஷன் வச்சுருப்பாங்க பாருங்கள், ஃபெமிலியர் ஃபோட்டோஸ் எல்லாம் கூட வச்சுருப்பாங்க, அவங்க புகழ்ந்து தருவாங்க. அப்படிலாம் கிடையாது. இயேசு தான் நம்மளுக்கு ஹீரோ. அவரை தான் நம்ம எப்போதும் நமக்கு முன்பதாக வச்சிருக்கணும். சரிங்களா? இதுதான் நம்முடைய ஒரு ஷார்ட்ஸ் மெசேஜ். கர்த்தருக்கு ஆசீர்வதிப்பாங்க. இப்போ தான் நம்ம வெற்றியில் வாழ்க்கையை வாழ முடியும். கர்த்தர் பாதுகாக்கிறாங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.